கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மீண்டும் ஒரு எபிரேய எழுத்துக்கள் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பிரதிஷ்டை என்கிற அந்த வார்த்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 7ஆம் அதிகாரம் 84ஆம் வசனத்தை வாசிப்போம். பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேல் பிரபுக்களால் செய்யப்பட்ட பிரதிஷ்டையாவது வெள்ளித்தளங்கள் 12, வெள்ளிக்கலங்கள் 12, பொன் தூப கரண்டிகள் 12. இந்த வசனத்துல நம்ம பிரதிஷ்டை என்கிற வார்த்தையை எபிரேய வார்த்தை வைத்து நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிக்க போறோம். நம்ம கண்ணில் மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர கர்த்தாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, துதிக்கிறோம் அப்பா. வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலிருந்து நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த வார்த்தை அவங்களுக்குள்ளே 30, 60, 100 பலன் கொடுக்க நீர் உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க. இந்த எழுத்துக்களை புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதித்து வழி நடத்தும். கண்களை திறந்து தாரும். யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மீண்டும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 7ஆம் அதிகாரம் 84ஆம் வசனம். பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்டது இஸ்ரவேல் பிரபுக்களால் செய்யப்பட்ட பிரதிஷ்டையாவது. இங்க நம்ம பிரதிஷ்டை என்கிற அந்த வார்த்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். பிரதிஷ்டை என்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்வாங்க அப்படின்னா ஹானுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹானுக்கா என்றால் பிரதிஷ்டை. இந்த பிரதிஷ்டைன்னு சொல்லும் போது இன்னைக்கு நம்ம வீட்டை பிரதிஷ்டை பண்றோம், நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம பிரதிஷ்டை பண்றோம், நம்மளுடைய சொந்த வாழ்க்கையை நம்ம பிரதிஷ்டை பண்றோம், நம்மளுடைய கம்பெனிகளை நம்ம பிரதிஷ்டை பண்றோம். இப்படி பல காரியங்கள் பிரதிஷ்டைக்குள்ளாக வருது. இந்த பிரதிஷ்டை பண்ணும் போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, முதல்ல ஒரு கம்பெனியை பிரதிஷ்டை பண்ணும் போது அங்க பெரிய ஆட்களை கூட்டு வந்து அவங்க அதை பிரதிஷ்டை பண்ணும்படியாக நம்ம சொல்றோம். இந்த பிரதிஷ்டை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்க போறோம். இந்த எபிரேய வார்த்தை பிரதிஷ்டைக்கு ஹானுக்கா என்று சொல்லுவாங்க. ஹானுக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகையும் கூட. இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில ஹானுக்கா பண்டிகை ஒன்று உண்டு. அதாவது பிரதிஷ்டை பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மக்கபேயருடைய நாட்கள்ல இந்த பண்டிகைகள் என்ன செஞ்சது? உருவாச்சது. இப்ப இந்த பண்டிகை குறித்து, இந்த பிரதிஷ்டை குறித்து மாத்திரம், இந்த வார்த்தை குறித்து மாத்திரம் நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிக்க போறோம். அதாவது ஹானுக்கா என்றால் என்ன, இந்த ஹானுக்காவுக்குள்ள என்னென்ன அர்த்தங்கள் இருக்கிறது என்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்ம அநேக வார்த்தைகளை நம்ம தியானித்துக் கொண்டே வரோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு எபிரேய வார்த்தையை வைத்து நம்ம தியானிச்சுட்டு வரோம். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமுள்ள வார்த்தையாக இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நிறைய சபைகள்ல நிறைய விசுவாசிகள், நிறைய பாஸ்டர்ஸ், நிறைய தேவனுடைய மனிதர்கள் தன்னை என்ன செய்யறாங்க? பிரதிஷ்டைக்குள்ளாக கொண்டு வருவாங்க. தன்னுடைய பிள்ளைகளை பிரதிஷ்டையாக கொடுக்கிறாங்க. ஆனா இந்த பிரதிஷ்டைனா என்னங்கிறது நம்ம என்ன செய்ய போறோம்? இப்போ தியானிக்க போறோம். பாருங்க, இந்த பிரதிஷ்டைக்குள்ளாக 3 அர்த்தங்கள் உண்டு. அதுல முதலாவது அர்த்தம் என்ன அப்படின்னா இனாகுரேட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ ஒரு கம்பெனி நீங்க எடுத்துக்கிடுங்க. அந்த கம்பெனியை பிரதிஷ்டை பண்ணதுக்கு முன்னாடி அதை என்ன செய்வாங்க? திறப்பு விழா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்ம கொண்டாடுறோம். அந்த கம்பெனியுடைய என்ட்ரன்ஸ்ல ஒரு ரிப்பனை கட்டி அதுல பெரியவர்கள் கத்திரிக்கோலை வைத்து என்ன செய்வாங்க? ரிப்பனை வெட்டி அதை இனாகுரேட் பண்ணுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க? திறப்பு விழா, திறந்து வைப்பாங்க. அந்த கம்பெனியை அவங்க திறந்து வைப்பாங்க. சோ இப்படி அந்த கம்பெனியை திறந்து வைக்கும் போது அதை திறப்பு விழா அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கிறோம். அது டெடிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த திறப்பு விழா பாருங்க, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்றாங்க அப்படின்னா முதல் காரியம் அவங்கள்ட்ட திறப்பு. யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும்? அவங்க காரியத்தை திறந்து வைக்கணும். இப்ப நம்மளுடைய வாழ்க்கை, இப்ப நம்ம பிள்ளைகளை நம்ம பிரதிஷ்டை பண்ணி கொண்டு வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பிள்ளைகளை சபைக்கு நம்ம கொண்டு வரோம். கொண்டு வந்து அது போதகருடைய கையில நம்ம கொடுத்து
இந்த பிள்ளையை நான் கர்த்தருக்குள்ளாக நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? பிரதிஷ்டை பண்றோம். பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் உண்டு. அவங்க தன்னுடைய பையனுக்கு பையன் பிறக்கும் போது அவருடைய இருதயத்துல ஓட்டை இருந்துச்சு பார்த்துடுங்க. அது அவங்களால தாங்க முடியல. இந்த டாக்டர் சொன்ன உடனே அவங்களால தாங்க முடியல. இந்த காரியத்தை கேள்விப்பட்ட உடனே அவங்க பொருத்தனை பண்ணாங்க கர்த்தர்ட்ட. கர்த்தாவே, நான் என்னுடைய பிள்ளையை ஊழியத்துக்கு நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. அந்த ஒப்பு கொடுத்தது ரொம்ப அருமையான ஒரு காரியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலவங்க எல்லாம் ஒப்பு கொடுக்கும் போது, பிரதிஷ்டை பண்ணும் போது அப்படி அழுவாங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுத்தா என்னன்னே தெரியாது. பேர் வைக்கிற மாதிரி என்ன செய்வோம்? வைத்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பேர் வைக்கிறதுக்காக பாஸ்டர் கையில நம்ம கொடுப்போம். ஆனா அது ஒரு பிரதிஷ்டை. இது என்ன பிரதிஷ்டை அப்படின்னா, நம்ம கர்த்தருக்குள்ளாக என் குழந்தையை நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க பிரதிஷ்டை பண்றீங்க. சில ஜனங்கள் என்னுடைய குழந்தைய நான் ஊழியத்துக்கு என்று பிரதிஷ்டை பண்றேன்னு சொல்லி என்ன செய்வாங்க? ஒப்பு கொடுப்பாங்க. சில ஜனங்கள் தன்னுடைய வீட்டை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. வீட்டுல இருக்கிற ஒரு பாகத்தை மாத்திரம் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. இந்த இடம் சபைக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஒரு காரியத்தை பிரதிஷ்டை பண்ண பிறகு அதுக்கு பிறகு நீங்க அந்த பொருளை உங்களுக்கு பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க ஊழியக்காரர்களை சந்திச்சு இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும். தேவனுக்கு ஒரு காரியத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு, என் குழந்தை நான் கர்த்தருக்கு நான் பிரதிஷ்டை பண்றேன், என்னுடைய வீட்டை நான் கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்றேன், என்னுடைய கம்பெனியை நான் கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்றேன்னு சொன்ன பிறகு அது உங்க பிரயோஜனத்துக்காக நீங்க பயன்படுத்த முடியாது. ஏன்னா அதை நீங்க கர்த்தருக்கு நீங்க பிரதிஷ்டை பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தர்ட்ட கொடுத்துட்டு மீண்டும் அதை என்ன செஞ்சிருவாங்க? வாங்கிடுவாங்க தன்னுடைய காரியத்துக்காக. இதனாலே நம்மளை அறியாமலே நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இழந்து போக கூடாது. பாருங்க, இந்த ஹானுக்கா அதாவது பிரதிஷ்டைக்கு ஹீப்ருல ஹானுக்கான்னு சொல்லுவாங்க. அதுல முதல் அர்த்தம் என்னது? திறப்பு, அதாவது இனாகுரேட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ ஒரு ஆசாரியன் ஒரு குழந்தை பிரதிஷ்டை பண்ணும் போது 8வது நாள்ல அவனை விருத்த சேதனம் பண்ணுவாங்க. பிரதிஷ்டை ஆரம்பமாயிட்டு. இப்போ இது பிரதிஷ்டையினுடைய முழு பாகம் இல்ல, பிரதிஷ்டையினுடைய ஒரு பாகத்தை ஆசாரியன் என்ன செய்வாங்க? செய்யறாங்க. ஒரு குழந்தைய அங்க பிரதிஷ்டை பண்றதுக்கு இனாகுரேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை யார் இனாகுரேட் பண்ணா சிந்திச்சு பாருங்க. சில நேரம் நம்ம பாஸ்டர் சொல்லுவோம், பாஸ்டர் நான் என்ன முழு நேர ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர் சொல்லி சொல்றீங்க. முழங்கால் போட்ட உடனே அவன் போதகர் உங்க தலைமையில கை வச்ச உடனே இனாகுரேட் பண்றாங்க. பிரதிஷ்டையினுடைய ஒரு பாகம், பிரதிஷ்டையினுடைய ஒரு பாகத்துக்குள்ள உங்களை இனாகுரேட் பண்றாங்க. நீங்க குழந்தை கொண்டு போய் கொடுக்குறீங்க போதகருடைய கையில, இத நான் குழந்தைய நான் கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்றீங்க. அப்போ இந்த பிரதிஷ்டையில ஒரு பாகமாக அந்த இனாகுரேஷன் யார் பண்ற அப்படின்னா அந்த போதகர் என்ன செய்வார்? அந்த குழந்தை பண்ணுவார். பண்ணி முடிச்சு அதை மீண்டும் பெற்றோருடைய கையில கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு என்ன நடக்கும்? என்ன செய்யணும் பாருங்க. இந்த ஹானுக்கா அப்படிங்கிற வார்த்தையில முதல் பாகம் இனாகுரேட், அடுத்தது என்ன அப்படின்னா ட்ரெயின் அப், பயிற்சி கொடுக்கணும். நீங்க டெடிகேஷன் பண்றது பெருசு இல்ல. குழந்தைய நான் கர்த்தருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய மனம் போற போக்குல விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ உங்களுடைய பொறுப்பு அடுத்த ஸ்தானத்தை நீங்க செய்யலன்னு சொல்லி அர்த்தம். ஒரு சகோதரன் அப்படிதான் தன்னுடைய பிள்ளைக்கு நெஞ்சில ஓட்ட இருக்குன்னு தெரிஞ்ச உடனே கர்த்தருக்கு டெடிகேஷன் பண்ணிட்டாங்க. நான் கர்த்தருக்கு என்னுடைய குழந்தைய டெடிகேட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி பிடிச்ச பிறகு அடுத்தாப்புல அவங்க செய்ய வேண்டிய கடமை என்ன? மனம் போற போக்கில குழந்தையை விடக்கூடாது. அவங்களை கர்த்தருடைய மார்க்கத்துல வழி நடத்த வேண்டும். அவங்களை ட்ரெயின் அப் பண்ணணும். அந்த ஹானுக்கால ஒரு பாகம் இனாகுரேஷன் பாஸ்டர்மார் செஞ்சுவாங்க. ஆனா அடுத்தது உங்களுக்கு செஞ்சுட்டு இனாகுரேட் பண்ணி உங்க கையில குழந்தையை கொடுக்கும் போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த குழந்தையை ட்ரெயின் அப் பண்ணணும். கர்த்தருடைய பாதையில அவங்களை வழி நடத்தணும். அப்படி வழி நடத்தல அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை தாறுமாறாகும். பாருங்க, இன்னைக்கு அதே குடும்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தன்னுடைய பிள்ளைக்காக வருந்துறாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் கர்த்தருக்கு என்று பொருத்தனை பண்ணி கொடுத்துட்டேன், இப்ப கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. கர்த்தர் உங்ககிட்ட தான் அந்த கேள்வி கேட்பார். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு நபர் உண்டு. அவங்க பேர் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன பேர் அப்படின்னா மோசஸ் சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. இந்த மோசஸ் கொடுக்கப்பட்ட பிறகு வளர்ந்து பெருசானாங்க. அவங்க தன்னுடைய குழந்தையை சரியானபடி ட்ரெயின் அப் ஆகாதனால ஒரு பெரிய குடிகாரனா மாறிட்டாங்க.
அப்படின்னா, ஒரு காரியத்துக்காக கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா, நீங்க அதுக்குள்ளாக ட்ரெயின் அப் ஆகணும். நீங்களை இனாகிரேட் பண்றீங்க, என் குழந்தை இனாகிரேட் பண்றீங்க. இனாகிரேட் பண்ணி முடிச்ச உடனே அடுத்தது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ட்ரெயின் அப் பண்ணணும். அந்த பிள்ளையை கர்த்தருக்குள்ளாக என்ன செய்யணும், வளர்க்கணும். கடைசியாவே கொலகாரனா மாறிட்டான் அப்படின்னா, அதுபோல நான் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து அன்னைக்கே இப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாது, இப்ப கர்த்தர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்வது பெரிய காரியம் அல்ல. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்பை நீங்க நிறைவேற்றாம போயிட்டீங்க. உங்களுடைய குழந்தைய நீங்க கர்த்தருக்கு டெடிகேட் பண்ணீங்க, அதுக்கு பிற்பாடு நீங்க என்ன செய்தீங்க, அதுதான் கேள்வி. உங்க கையில அந்த ஆசாரியர் மீண்டும் குழந்தைய கையில கொடுக்கும் போது அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இந்த பிள்ளையை நீங்க கர்த்தருக்குள் வளர்த்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்படி நீங்க கொடு வாங்கும் போது நீங்க அந்த பிள்ளையை கர்த்தருக்குள்ளே வளர்க்க வேண்டும். அப்படி வளர்த்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போதுதான் அந்த டெடிகேஷனே நடக்குது. டெடிகேஷன் என்னது? ஒரு காரியத்தை செய்வதற்காக பிரித்தெடுக்கப்படுதல். ஒரு காரியத்தை, ஒரு ஊழியத்தை செய்வதற்காக பிரித்தெடுக்கப்படுதல். சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்காக பிரித்தெடுக்கப்படுதல். ஒரு தீர்க்கதரிசியாக, அந்த ஒரு தீர்க்கதரிசியாக தேர்ந்தெடுக்கப்படுதல், பிரித்தெடுக்கப்படுதல். ஒரு போதகனாக தேர்ந்தெடுக்கப்படுதல், பிரித்தெடுக்கப்படுதல். இந்த டெடிகேஷன்ல நீங்க எல்லாத்துக்கிட்ட நீங்க பிரிச்சு உங்களை ஒரு காரியத்துக்காக கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிடுறார், உங்களை செயல்பட ஆரம்பிச்சிடுறார். இதுதான் ஒரு டெடிகேஷன். ஹானுக்கா அப்படின்னு சொல்லும் போது, பிரதிஷ்டைன்னு சொல்லும் போது, இந்த 3 பாகங்கள் சேர்த்ததுதான் என்னது, டெடிகேஷன். இதுல ஒண்ணு மிஸ் ஆனாலும் அந்த டெடிகேஷன் பூரணமாக என்ன செய்யாது, மாறாது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கர்த்தருக்கு டெடிகேட் பண்ணீங்க, பட் how are they now? இப்போ அவங்க எப்படி இருக்காங்க? நீங்க அவங்களை கர்த்தருக்குள்ள வளர்க்கிறீங்களா? அந்த அந்த சகோதர சகோதரிகள் பாருங்க, அந்த குழந்தையை டெடிகேட் பண்ண பிறகு சபைக்கே சரியா கூட்டு போக மாட்டாங்க. அந்த நேரத்துல என் குழந்தைக்கு ஓட்டை இருக்குது, என் குழந்தை செத்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேகத்துல நான் டெடிகேட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய குடிகாரனா இருக்கிறார். இதுக்கு காரணம் யாரு? அவங்க பெற்றோர். இனிமே என்ன செய்வது? மனங்கசந்து ஆளுங்க, கர்த்தாவே நான் செய்தது தப்பப்பா, என் பையனை நீங்க திருத்துங்க. பாருங்க, இந்த டெடிகேஷன்ல இந்த 3 பாகங்கள் இணைந்ததுதான் டெடிகேஷன். பிரதிஷ்டைன்னு சொல்லும்போது 3 பாகம் வரும். பாஸ்டர் கையில குழந்தையை கொடுக்கிறது மட்டும் பெருசு இல்ல. பாஸ்டர் அந்த கையில குழந்தையை வாங்கி இனாகிரேட் பண்ணி ட்ரெயின் அப் பண்றதுக்காக உங்க கையில கொடுத்துருவாங்க. நீங்க தான் அவங்களை என்ன செய்யணும், வளர்க்கணும். அதுக்கு பிறகு பெரிய ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது அதுக்கு பிறகு கர்த்தர் அவன் அந்த காரியத்துக்காக பிரித்தெடுக்கிறார். தட் இஸ் டெடிகேஷன். அதுதான் பிரதிஷ்டை. சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது, சிம்சோனை கர்த்தர் ஒரு காரியத்துக்காக டெடிகேட் பண்ணியிருந்தார். ஆனா இவன் மனம் போற போக்குல போனான். இவனுடைய டெடிகேஷன்ல குறைபாடுகள் இருந்தது, இவனுடைய ட்ரைனிங்ல குறைபாடுகள் இருந்தது. கடைசி ஒரு நேரம் வந்துச்சு, இவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். என்னைக்கு அந்த முடி சிரசேதம் பண்ணப்பட்டுச்சோ அன்னைக்கு அவன் முழுமையான அந்த டெடிகேஷன் அவன் இழந்துட்டான். முழுமையான டெடிகேஷன் இழந்துட்டான். இன்னைக்கு நம்ம டெடிகேஷனா கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டுறதல்ல. இந்த டெடிகேஷன்ல இந்த 3 தன்மைகளும் உங்ககிட்ட என்ன செய்து இருக்கணும். இனாகிரேஷன், ட்ரெயின் அப், அடுத்த டெடிகேஷன், இந்த 3 காரியம் இருக்கணும். யெகோஷுவா ஞானஸ்நானம் எடுக்க அவர் இறங்குறார், யோர்தான் நதியில இறங்குறார். பிரதிஷ்டை யார் பண்றா? இனாகிரேஷன் யார் பண்ணா தெரியுமா? யோவான் ஸ்நானகன் அங்க இனாகிரேஷன் பண்றார். யாரு? யெகோஷுவாவை. இனாகிரேஷன் பண்ண உடனே அடுத்தாப்புல வேதம் சொல்லுது, ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எங்க வழி நடத்துறாரா? வனாந்தரத்துக்கு வழி நடத்துறார். எதுக்கு? ட்ரெயின் அப் பண்றதுக்காக. ட்ரெயின் அப் பண்ணி முடிச்ச உடனே இப்போ ஒரு காரியத்துக்காக அவரை தேர்ந்தெடுத்தார். அந்த காரியத்துக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். டெடிகேட்டட் now. He is segregated. அவர் அதுக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம வெறும் டெடிகேஷன் சொல்லியாச்சுன்னா நம்ம டெடிகேஷன் பண்றோம், நம்மளே கத்துட்டு ஒப்புடுகிறோம். பட் ட்ரெயின் அப் ஆகணுமே, நம்மளுடைய வாழ்க்கையில் ட்ரெயின் அப் கொடுக்கணும். ரீடெடிகேட் பண்ணுங்க. இன்னைக்கு மீண்டும் இந்த டெடிகேஷன், இந்த ஹானுக்காங்கிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை தொற்றுக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். நீங்க உங்களுடைய வாழ்க்கை எத்தனையோ தடவை நீங்க கர்த்தர்கிட்ட அர்ப்பணம் பண்ணிருப்பீங்க. ஆனா அர்ப்பணம் பண்ண பிறகு அது முழுமையான ஒரு காரியம் இல்லை. நீங்க இனாகிரேட் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். கர்த்தருடைய சமூகத்துல நீங்க யாராவது ஊழியக்காரர் சொல்லிருப்பாங்க, ஆல்டர் கால் கொடுத்திருப்பாங்க. கர்த்தரை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கிறவங்க முன்னாடி வாங்கன்னு சொல்லி சொல்லும் போது நீங்க போயிருப்பீங்க. முன்னாடி ஊழியத்துக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ முன்னாடி வாங்கன்னு சொல்லும் போது
இனாகிரேஷன் நடக்குது. இனாகிரேஷன் முடிஞ்ச உடனே அடுத்தப்பல நீங்க என்ன செய்யணும்? ட்ரெயின் அப் ஆகணும். நீங்க அந்த டெடிகேஷனுக்குள்ள நீங்க பயிற்சி பெறணும். யார் கொடுப்பா அந்த பயிற்சி? ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். அவருக்கு தன்னை ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, நீர் என்னை வழி நடத்தும் அப்பா, நீர் எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. கற்றுக்கொள்ள அந்த டைம் முடிஞ்ச உடனே அதுக்கு பிறகுதான் நீங்க அந்த ஊழியத்துக்காகவே நீங்க பிரித்தெடுக்கப்படுகிறீங்க. இந்த ஹானுக்கா அப்படின்னு சொன்னா அதுல இந்த 3 தன்மைகளும் அதுல அடங்கி இருக்குது. இந்த 3 தன்மைகள் சேர்ந்ததா என்னது? ஹானுக்கா டெடிகேஷன். இன்னைக்கு உங்க லைஃபை நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க அந்த டெடிகேஷனுக்குள்ள நீங்க வந்துட்டீங்களா? இன்னைக்கு நீங்க மீண்டும் டெடிகேட் பண்ணுங்க. சிம்சோன் தன்னுடைய பிரதிஷ்டை வாழ்க்கை இழந்தான், மாவரைச்சுக்கிட்டு இருந்தான் பெலிஸ்தீன ஜனங்கள் மத்தியில. ஆனா நேரம் வந்தது, மீண்டும் தன்னை ஒப்பு கொடுத்தான், மீண்டும் தன்னை டெடிகேட் பண்ணான், மீண்டும் கர்த்தர்கிட்ட கெஞ்சினாவே, கர்த்தாவே நான் என்னோட டெடிகேஷன்ல ஃபெயில் ஆயிட்டேன், கர்த்தாவே நான் என்னுடைய பொருத்தனையில என்னுடைய பிரதிஷ்டையில நான் என்னுடைய பிரதிஷ்டையில சோர்ந்து போயிட்டேன், நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், கர்த்தாவே மீண்டும் ஒரு விசை என்னை நோக்கி பாருன்னு சொல்லி கதறினான். அந்த சத்தத்தை கேட்டு மீண்டும் கர்த்தர் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் பாருங்க. இன்னைக்கு அதே போல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. மீண்டும் ஒரு விசை இன்று உங்களை டெடிகேட் பண்ணுவீங்களா? இன்னைக்கு டெடிகேட் பண்ணும்போது 3 காரியம் தாத்துவீங்க. இப்போ இனாகிரேஷன் மட்டும் தான் நடக்குது. அடுத்தவங்க நீங்க ட்ரெயின் அப் ஆகணும். நீங்க உங்களை கர்த்தருக்குள்ள ட்ரெயின் அப் பண்ணுங்க. ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே நான் என்ன செய்யணும் கர்த்தாவே எனக்கு சொல்லி கொடுங்க. அவர் கற்றுக் கொடுப்பார். நீங்க பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை போதிப்பார். நீங்க பேசுகிறது பாருங்க, பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார்னு சொல்லி வேதம் சொல்லுது. உங்களை ஒப்பு கொடுங்க. அதுக்கு பிறகுதான் கர்த்தர் உங்களை அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில கொண்டு வந்து அவர் உங்களை தனக்கென்று பயன்படுத்த முடியும். இன்னைக்கு நம்மளை மீண்டும் நம்ம கர்த்தர்ட்ட நீங்க ரீடெடிகேஷன் பண்ணணும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மத்தவங்க வாழ்க்கையை டெடிகேட் பண்ணாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையை டெடிகேட் பண்ணுங்க. நீங்க ஒருவேளை உங்களுடைய பிள்ளையை நீங்க கொடுத்திருப்பீங்க, டெடிகேஷன் பண்ணிருப்பீங்க, பொருத்தனை பண்ணிருப்பீங்கன்னா இது பையனை நான் ஊழியத்துக்கு அனுப்பேன்னு சொல்லி. ஆனா உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை மாறி இருக்கலாம். இப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் டெடிகேட் பண்ணுங்க. நம்ம ஜெபிக்கலாம், கண்ணில் மூடி நம்ம ஜெபிப்போம். அப்ப கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே என்னை நீர் ஆசீர்வதிங்கப்பா, எனக்கு என்ன மீண்டும் உங்களுடைய சமூகத்துல ரீடெடிகேட் பண்றேன்னு சொல்லி சொல்லுங்க. அந்த ரீடெடிகேஷன் வரும்போது கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இன்னைக்கு நாங்க ஹனுக்கா என்கிற அந்த வார்த்தையை வைத்து நாங்கள் தியானித்தோம். ஹனுக்கா என்கிற வார்த்தையின் 3 தன்மைகளை பார்த்தோம் அப்பா. இனாகிரேஷன், ட்ரெயின் அப், அடுத்தது டெடிகேஷன். இந்த 3 தன்மைகளும் கொண்டதுதான் இந்த ஹனுக்கா என்று சொல்லி நாங்க பார்த்தோம். இன்னைக்கு கர்த்தாவை ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமை பிள்ளைகளுடைய கருத்தில் தருகிறப்பா, தன்னுடைய வாழ்க்கையை ரீடெடிகேஷன் பண்ணுவார்களா? இன்னைக்கு கர்த்தாவே நீர் உங்களுடைய கருத்தை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இனாகிரேஷன் பண்ணுங்கப்பா, அவர்களை ரீடெடிகேஷன் பண்ணுங்க கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை நீர் வழிநடத்துவீராக, அவர்களை உங்களுடைய பாதையை வழிநடத்துவீராகப்பா. அவர்களுக்கு பயிற்சியை கொடுப்பீராக. பயிற்சியை கொடுத்து அவர்களை அந்த முழுமையான டெடிகேஷனுக்குள்ள நீங்க கொண்டு வாங்க கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் டெடிகேஷன் இழந்து போயிருக்கிறாங்களோ, டெடிகேஷன் பண்ணி சோர்ந்து போய் கர்த்தாவே மீண்டும் மீண்டும் தோல்வியை சந்தித்திருக்கிறார்களோ, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பார் கர்த்தாவே. அவங்களை மீண்டும் டெடிகேஷனுக்குள்ள கொண்டு வாங்க. அவங்களை இன்னும் தட்டி எழுப்புங்கப்பா, எழுப்புங்க கர்த்தாவே, தட்டி எழுப்புங்க. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த வார்த்தை அவங்களை அபிஷேகம் பண்ணிருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை அவங்களை ஆசீர்வதிக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. Bless each and everyone. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.